Hi all, welcome back to our session. Idioms and phrasal verbs வந்து நம்ம ஒரு தீம் பேஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு phrasal verb based on success, ஓகேவா? சக்சஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய phrasal verbs வந்து நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணிடலாம். சக்சஸ், based on success. ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா pull off. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா புல் ஆஃப். ஸோ புல் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டமான விஷயத்த போராடி என்ன பண்ணிடுறது, அச்சீவ் பண்ணிடுறது, அதில் சக்ஸஸ் ஆயிடுறது. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல் ஆஃப், விச் மீன்ஸ் டு சக்சீட் இன் அச்சீவிங் தட் இஸ் சம்திங் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுறது அப்படின்னா சக்சஸ் பண்ணிடுறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புல் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஓகேவா, டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றது, அதுல சக்சஸ் ஆயிடுறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா புல் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்க கேட்ச் ஆன். கேட்ச் ஆன் அடுத்த வார்த்தை வந்து என்ன அப்படின்னா கேட்ச் ஆன். ஸோ கேட்ச் ஆன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு பிகம் வெரி பாப்புலர், இல்ல அப்படின்னா சக்சஸ்ஃபுல், ரொம்ப பாப்புலர் ஆகிடுறது, இல்ல அப்படின்னா சக்சஸ் ஆகுறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கேட்ச் ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பிராண்ட் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல, பட் அந்த நியூ ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு, குவிக்லி காட் ஆன், கேட்ச் ஆன் ஆயிருச்சு மார்க்கெட்ல அப்படிங்கிறப்போ விச் மீன்ஸ் இட் பிகம்ஸ் குவிக்லி பாப்புலர் ஆர் எல்ஸ் டு பிகம் வெரி சக்சஸ்ஃபுல் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேட்ச் ஆன். இந்த ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க கெட் அஹெட். கெட் அஹெட். ஸோ கெட் அஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஹெட் அப்படின்னா முன்னாடி போறது, கெட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறது. அப்ப டு மேக் ப்ராக்ரஸ் அண்ட் பி சக்சஸ்ஃபுல், அதாவது ப்ராக்ரஸ், டு மேக் ப்ராக்ரஸ், அந்த ப்ராக்ரஸ் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அண்ட் பிகம் சக்சஸ்ஃபுல், அண்ட் பிகம் சக்சஸ்ஃபுல். So get ahead அப்படின்னா to make progress and be successful. For example, she worked hard to get ahead in her career. She worked hard to get ahead in her career, which means அவளோட கரியர்ல முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுக்காக, சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணா. கெட் அஹெட். அடுத்து பாருங்க பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூ, ஓகேவா? அடுத்த வேர்டு வந்து சோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா பிரேக் த்ரூ. சோ பிரேக் த்ரூ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கஷ்டத்தெல்லாம் தாண்டி என்ன பண்றது அப்படின்னா சக்சஸ் ஆகுறது. டு ஓவர் கம் தி அப்டக்கிள்ஸ், எல்லா தடைகளையும் தாண்டி என்ன பண்றது, கஷ்டன்றதை தாண்டி தடைகள், டு ஓவர் கம் அப்டக்கிள்ஸ் அண்ட் பிகம் சக்சஸ்ஃபுல் அண்ட் சக்சீட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சக்சீட், டு ஓவர்கம் அப்டக்கிள்ஸ் அண்ட் சக்சீட், இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி என்ன பண்றது அப்படின்னா சக்சஸ் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி broke through the competition to become the top performer. அந்த காம்படிஷன்ல இருந்து என்ன பண்ணா, பிரேக் த்ரூ பண்ணிட்டு டாப் பெர்ஃபார்மரா அவன் வந்து வந்தான். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையுமே அவன் தாண்டி சக்சஸ் ஆனா. ஓகேவா? பிரேக் த்ரூ அப்படின்னா டு ஓவர்கம் தி அப்டக்கிள்ஸ் அண்ட் பிகம் சக்சஸ் அண்ட் பிகம் சக்சஸ்ஃபுல் ஆர் எல்ஸ் டு பி சக்சீட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட். ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் அப்படிங்கிறப்ப நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸையும் சொல்லலாம். இன்னொரு மீனிங் பேஸ்ட் ஆன் சக்சஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா டு ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டயட் பிளானை வந்து போட்டேன், அந்த டயட் பிளான் என்ன ஆயிடுச்சு, பர்ஃபெக்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு, விச் மீன்ஸ் இட் ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ரிசல்ட். ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் அப்படிங்கிறது டு ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ரிசல்ட். டு ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ரிசல்ட். இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு போல. ஸோ அதுதான் டு ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் பிளான் ஒர்க்ட் அவுட் பெர்ஃபெக்ட்லி. திஸ் பிளான் ஒர்க்ட் அவுட் பெர்ஃபெக்ட்லி, விச் மீன்ஸ் தட் பர்டிகுலர் பிளான் ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் ரிசல்ட். அடுத்து பாருங்க கோ ஃபார். ஸோ அடுத்த வார்த்தை கோ ஃபார். ஓகேவா? கோனா என்னது, போறது. ஃபார் அப்படின்னா ரொம்ப தூரம், விச் மீன்ஸ் டு அச்சீவ் கிரேட் சக்சஸ். ஓகேவா? கோ ஃபார் அப்படின்னா டு அச்சீவ் கிரேட் சக்சஸ். டு அச்சீவ் great success.
to achieve great success. ஓகேவா? For example, with her talent, she will go far in life. அவளோட டேலண்டால அவ என்ன பண்ணுவா? கண்டிப்பா பெரிய ஒரு உயரத்தை அடைவாள். So go far, which means to achieve great success. அடுத்து பாருங்க, hit it big. So அடுத்து என்ன அப்படின்னா hit it big. So hit it big அப்படிங்கிறது to become very successful. ஓகேவா? He hit it big after launching his startup. அவன் ஸ்டார்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அது அவனுக்கு என்ன ஆயிருச்சு? பெரிய hit it big ஆயிருச்சு, which means it become very successful. To become very successful. To become very successful. Hit it big அப்படின்னா to become very successful. He hit it big after launching his startup. அவன் ஸ்டார்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அவன் என்ன ஆயிட்டான்? ரொம்பவே சக்சஸ் ஆயிட்டான். After launching his startup, which means ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம hit it big அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்லலாம். அதான் என்னதுன்னா to become very successful. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா stand out. So அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா stand out. Stand ஆனது நிக்கிறது, அவுட்னா வெளியில, which means to be noticeably better than others. ஓகேவா? outstanding student அப்படின்னு சொல்லுவோம்ல. So outstanding student அதுதான் இந்த இடத்துல என்னன்னா அடுத்தவங்களை தாண்டி எப்படி இருக்கிறதுனா ரொம்பவே பெட்டரா இருக்கிறது நல்லா தெரியுது. to be noticeably ஓகேவா? noticeably better than others. noticeably better than others. better than others. அடுத்தவங்களை தாண்டி எப்படி இருக்குதுன்னா ரொம்பவே பெட்டரா இருக்குது, which means outstanding. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா his skills made him stand out from the competition. His skills made him stand out from the competition. அவனோட ஸ்கில்ஸ் மூலமா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அந்த காம்படிஷன்ல அடுத்தவங்களை தாண்டி தனிச்சு தெரிஞ்சான். இதுதான். So in this video we have learned only 8 or 9 I think so. ஓகேவா? mostly 9 or 8 தான் படிச்சிருப்போம். 8 or 9 phrasal verbs based only on success. success பேஸ் பண்ண phrasal verb மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். Let's have a quick revision. So இந்த மாதிரி நம்ம தனியா theme based படிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். பட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரீச் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ப்ராப்பரா படிக்கிறவங்க கண்டினியூஸா படிச்சுட்டு தான் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, புல் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை தாண்டி வந்து என்ன பண்றது? சக்சஸ் ஆகுறது, அச்சீவ் பண்றது. கேட்ச் ஆன் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப பாப்புலர் ஆகுறது, இல்ல அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆகுறது. அடுத்து கெட் அஹெட் அப்படிங்கிறது ப்ராக்ரஸ் ஆகி என்ன பண்றது அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆகுறது. பிரேக் த்ரூ அப்படின்னா எல்லா தடைகளையும் தாண்டி வந்து ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றத வந்து என்ன சொல்லலாம்? பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் அவுட் அப்படிங்கிறது எனக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருச்சு, which means it have a successful result. ஓகேவா? அடுத்து பாருங்க, go far அப்படிங்கிறது வாழ்க்கையில இன்னும் மேல உயரத்துக்கு போறத வந்து என்ன சொல்லலாம்? நம்ம go farன்னு சொல்லலாம். to achieve great success. hit it big அப்படிங்கிறது to become very successful. ஓகேவா? to become very successful. ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அடுத்தவங்களை தாண்டி ரொம்ப பெட்டரா தெரியறத வந்து என்ன சொல்லலாம்? நம்ம ஸ்டாண்ட் அவுட் as like outstanding. ரெண்டும் ஒன்று தான். ஸோ 8 phrasal verb based only on success. இந்த மாதிரி தீம் பேஸ்டா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சிம்பிளா இருக்கும், நிறைய விஷயத்த கவர் பண்ணிடலாம். Hope this session is useful and thank you for watching.